சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னை திட்டினவங்க என்னோட ஏட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பதில் தமிழ் தலைவாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு செமையான நியூஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் மோகித்தோட வீடியோவில் அதுக்கு முன்னாடி சாகரோட வீடியோவில் எல்லாமே மென்ஷன் பண்ணேன். அடுத்தடுத்து ரிலீஸ்டு பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க தமிழ் தலைவாஸ். அடுத்து அபிஷேக்கோட அப்டேட் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அப்போது தமிழ் தலைவாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கொடுக்கல. உடனே எவ்வளோ கமெண்ட், எவ்வளோ இன்ஸ்டால எனக்கு மெசேஜ், பெரிய இவன் மாதிரி சொன்னேன். என்ன உருட்டு, அபிஷேக் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அது எப்படி பண்ணுவாங்க? இவங்க 2 பேரும் தான் ஏதோ பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அபிஷேகம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. சும்மா விட்டுன்னு விட்டுன பார்த்தியா. இப்போ பார்த்தியா தமிழ் தலைவாஸ் அப்டேட்டே தரலன்னு சொல்லி அவ்வளோ பேர் கெட்ட காலத்தில் கூட திட்டிருக்கீங்க. பட் அதற்கெல்லாம் பதிலடி தர வகையில் இப்போ தமிழ் தலைவாஸ் அபிஷேக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் மோகித் வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன், அடுத்தடுத்து அப்டேட் கொடுப்பாங்க, அடுத்த அப்டேட் அபிஷேக் அப்டேட் தான் அப்படின்னு அழுத்தி சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவில் போய் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அதில் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அபிஷேக் தமிழ் தலைவாசில இருந்து ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பப்பட்டார். சாஹில் அண்ட் மோகித்துக்கு பண்ணாத ஒன்று அபிஷேக் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் போஸ்டர் போட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இவருக்கு ஒரு சூப்பரான எமோஷனல் வீடியோவை ரெடி பண்ணி 5 வருஷம் தமிழ் தலைவாஸ் கூட இருந்த, சூப்பரா இருந்துச்சு, உன்னோட கான்ட்ரிபியூஷன்லாம் செம, பட் இப்போதைக்கு தேங்க்யூ பாபாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அபிஷேக் ரிலீஸ் பண்ண போறாங்கிறது முன்னாடியே எனக்கு நியூஸ் வந்துருச்சு. அதனால தான் நான் அவ்வளோ உறுதியாக சொன்னேன். பட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாதனால நான் அவ்வளோ திட்டு வாங்கினேன். இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸோட அட்மின் அந்த இன்ஸ்டா சேனல் பேஜில் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுன்னு சொன்னவொடனே நான் ஒரு கமெண்ட் போட்டிருப்பேன். அதற்கு அந்த அட்மின் ரிப்ளையும் பண்ணியிருப்பாரு. அந்த சேனலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்பயே சொல்லிட்டேன், அவங்க ரிலீஸ்ட் அப்டேட் தான் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அபிஷேக் ஏன் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அபிஷேக்கை தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும், ஆபியஸ். நான் இது முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அபிஷேக் மாதிரியான ஒரு பிளேயருக்கு நிறைய சான்சஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. பட் அவரால் இன்னுமே ப்ரூவ் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் அபினேஷ் நடராஜன் புலனிப்பட்டில் எடுத்த இடத்த கூட கொடுத்த பர்ஃபார்மன்ஸை கூட அபிஷேக் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். தமிழ் தலைவாஸ் போட்ட மாதிரி 5 வருஷம் அபிஷேக் உள்ள இருந்திருக்காரு. நமக்கு அபிஷேக் யாருங்கிறது தெரியும், அபிஷேக் இன்ஃபேக்ட் யாருங்கிறது நார்த் சைடு கூட தெரியும். பட் பர்ஃபார்மன்ஸ் வரல. ஒரு என்ஐபியா உள்ள அவரை மேலும் 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 பேக்கப் பண்ணாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வரல. அவர் மேல மேனேஜ்மெண்ட்டுக்கு அவ்வளோ பாஸா இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. இப்பவும் கம்மியான ரேட்டுக்கு எஃப்எம் யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். இதை நானே ஃபர்ஸ்ட் சொன்னவனாவும் இருக்கிறேன். பட் அபிஷேக் இதுக்கப்புறம் டீமுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சஞ்சீவ் பலியான் முடிவு பண்ணிட்டாரு. நான் சஞ்சீவ் பலியான் என்ட்ரி ஆகும்போதே சொல்லியிருந்தேன், சஞ்சீவ் பலியான் எக்கச்சக்கமா மாற்ற போறாருன்னு சொல்லிட்டு. இந்த டிஃபெண்டர்ஸ் ஃபுல்லா உடைச்சிட்டாரு, டிஃபென்ஸ் யூனிட்டே ஃபுல்லா உடைக்க போறாரு. இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா அடுத்து இமன்சு யாதவ் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் லிஸ்ட்ல இருக்காரு. இது இல்லாம இன்னும் சாகரோட பேருமே இதுல அடிபட்டிருக்கு. இந்த ரிலீஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற டிஸ்கஷன்ல சாகரோட பேருமே அடிபட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்னதான், சாகரை ரிலீஸ் பண்ணலன்னா சர்ப்ரைஸ் ஆயிக்கோங்க, அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகாதீங்கிறத நான் இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கிறேன். வேற யாரெல்லாம் இங்க இதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, அடுத்து ஸ்டார் ரைடர்ஸை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த ரைடர்ஸ் யாருங்கிறது நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. சச்சின் ஆர் சந்திரன் ரஞ்சித், இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தரோட அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டு ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் யூனிட்டை தான் கலைக்க போகிறாங்க. டிஃபென்ஸ் யூனிட் பற்றின அப்டேட் தான் தொடர்ந்து வரப்போகுது. அதுக்கப்புறமா தான் ரைடர்ஸ் பற்றின அப்டேட் கண்டினியூஸாக கொடுக்க போகிறாங்க. இடையில ஒரு ஹிண்ட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்களை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் அது யாருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அபிஷேக்கை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ். இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ சொல்லிட்டாங்க. சஞ்சீவ் பலியான் தனியாக ஒரு பிளான்ல இருக்காரு, ஒன்று புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சஞ்சீவ் பலியான் ஆல்ரெடி ஸ்கவுட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு. புது டீமை பில்ட் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் கலைக்க போகிறாங்க டீமை. இதை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். 1-2 பிளேயர் ரீட்டைன் பண்ணாலே பெரிய விஷயம் தான். ஸோ அபிஷேக் அப்டேட் நான் சொன்னது நடந்துருச்சு. இது நான் சொன்னதுனால தான் நடந்துச்சுன்னு சொல்லலை, அவங்க நடத்த போகிறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.